12th max example 4.13 find the value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. secant inverse of minus 2 root 3 by 3ன்னு இருக்குது. இதை நம்ம ஈஸியாக கேட்குறதுக்காக நம்ம எந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் சைன் காஸ் டேன் அதுக்கு மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சீக்கண்ட்டுக்கு ரெசிப்ரோக்கல் காசு இல்லையா, அதனால் காஸ் இன்வர்ஸ் உள்ளார இருக்க வேல்யூவை தலைகீழே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ மைனஸ் 3 டிவைடட் பை 2 ரூட் 3. இப்போது இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இந்த 3 எப்படி எழுதலாம், ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. அதாவது ரெண்டு நம்பர்ஸ் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அது நம்பராக வந்துடும். இப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னா 2, ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 அப்படின்னா 5. அப்போ இந்த 3ங்கிறது எப்படி எழுதிக்கலாம், ரூட் 3 இன்ட்டு ரூட் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை 2 ரூட் 3. இப்போ இங்கே ரூட் 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 பை 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ காஸ்க்குள்ளே மைனஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா எக்ஸோட ரேஞ்ச் வந்து எக்ஸோட வேல்யூ பிலாங்கிங் டு -1லேருந்து +1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட் 3ங்கிறது 1.732, அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0. சம் நம்பர்ஸ். அப்போ இதுக்குள்ளார தான் வருது. அப்போ இது நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றிங்க உள்ளார இருக்கிறது. அப்போ ரூட் 3/2ன்னு வந்துடும். காசுக்கு எப்போ ரூட் 3/2 வருது, சைனுக்கு ரூட் 3/2ங்கிறது 60 டிகிரியில், அதை அப்படியே தலைகீழ மாற்றி தானே எழுதுவோம். அப்போ π/6 அதாவது 30 டிகிரியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பை மைனஸ் π/3. அப்படி சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் எழுதி பார்க்கலாம். 0, 1/2, 1/√2, ரூட் 3/2, 1. இது வந்து நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்துக்கலாம். 0, 30, 45 அப்படி வருதா. இது காசுக்கு வந்து இங்கேருந்து தலைகீழ. அப்போ 0, 30. 30ங்கும்போது இது என்னது 60, அதாவது π/6னா தான் என்னது 30 டிகிரி. ஓகேவா? π/6ங்கிறது என்னது 30 டிகிரி. ஏன்னா தலைகீழ அங்கேருந்து வரும் இல்லையா. சைனுக்கு தான் வந்து 0, 30, 45, 60, 90. காசுக்கு வந்து இங்கேருந்து தலைகீழ வரும். ஸோ 0, 30. 30ங்கும்போது என்னது π/6. ஸோ π/6. ஓகேவா? divided by 1 which is equal to 6π minus π divided by 6. மைனஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு 5π/6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் அதனுடைய ஆன்சர்.